ரொம்ப முன்னெடுத்து செய்யறீங்கன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. எடுத்து போட்டோ எடுத்துருப்பாரு. பிராக்டிஸ் பண்றீங்களா? எங்க? மெட்ராஸ் அப்படியா? சென்னையில குடியிருக்கீங்களா? சென்னையில குடும்பம் 2 பசங்க. ஆற்றல் அரசன் ஒருத்தரையா, அருள் அரசன் ஒருத்தரையா. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க கேள்விப்பட்டு இருக்கேன். நீங்க செய்வதை கேள்விப்பட்டு இருக்கேன். அந்த உணர்வு தான் தமிழை காப்பாற்றுகிற உணர்வு. தமிழை காப்பாற்றுதான். கவிஞர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அப்ப சின்ன பிள்ளைலேருந்து நான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிலேருந்து அவர் பாட்டை போட்டு ஏகர மண்மூசியில போட்டு கேட்பேன். இப்படி ஒரு கவிஞர் நான். அவன் வேந்து பார்ப்பேன். எனக்கு கவி பேர் வைரமுத்தாய் எப்படி பிடிக்குன்னா, கலைத்தாயின் கடைசி குழந்தையா பாக்குறேன். இலக்கியம் எழுதுறது அப்புறம் ஆளே இல்லை. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சினேகண்ணா அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்புறம் பாட்டு எழுத ஆள் இல்லை. மியூசிக் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மியூசிக் போடலாம். ஆனா ஒரு ஏஐ ஒரு பாட்டை எழுதி கொடுக்க முடியுமா? அது உணர்வு இருந்தாதான் எழுதி கொடுக்க முடியும். வணக்கம் சார். வணக்கம். வைரமுத்து அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு எந்த மாதிரியான உறவு? நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ எனக்கு காமிச்சிங்க. அவ்வளோ நெருக்கமாக பேசிக்கிறீங்க 2 பேரும். அது எப்படி சார் அது கிரியேட் ஆச்சு? அப்படிலாம் இல்லை. நான் வைரமுத்து ஐயாவை நேர்லேயே 3-4 முறை தான் பார்த்துருப்பேன். 4-5 முறை பார்த்துருப்பேன். ஆனால் அந்த வீடியோ அப்படி தெரியலையே. ரொம்ப நாள் பழகின மாதிரி நல்லா பேசுறீங்க 2 பேரும். நல்ல ஒரு அது ஐயா மேலே எனக்கு ரொம்ப கவிஞர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அப்போ சின்ன பிள்ளைலேருந்து நான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிலேருந்து அவர் பாட்டை போட்டு ஏகர மண்மூசியில போட்டு கேட்பேன். இப்படி ஒரு கவிஞர் நான். அவன் வேந்து பார்ப்பேன். எனக்கு கவி பேர் வைரமுத்தாய் எப்படி பிடிக்குன்னா, கலைத்தாயின் கடைசி குழந்தையா பார்க்குறேன். இலக்கியம் எழுதுறது அப்புறம் ஆளே இல்லை. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சினேகண்ணா அப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்புறம் பாட்டு எழுத ஆள் இல்லை. மியூசிக் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மியூசிக் போடலாம். ஆனால் ஒரு ஏஐ ஒரு பாட்டை எழுதி கொடுக்க முடியுமா? முடியாது. அது உணர்வு இருந்தால் தான் எழுதி கொடுக்க முடியும். அதனால் அப்பையிலேருந்து ஐயா மேலே எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்கும். அவங்க கூட இருக்கவங்க என்னை நான் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 சந்திப்புகள் வச்சேங்க. பார்க்குறப்பெல்லாம் புத்தகம் ஏதாவது ஒன்று வழங்குவார் ஐயா. திருமண மண்டபத்தில் ஒரு வாட்டி சந்தித்தோம். அப்புறம் முதலமைச்சரோட ஃபங்க்ஷனில் ஒரு வாட்டி, அந்த ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி உண்டு. அடுத்தது இயக்குனர் பாரதி ராஜா மகன் சந்திப்பில் ரொம்ப நேரம் ஐயாவோட இருந்தேன். அங்கே வந்திருந்தாங்க ஐயா. அப்புறம் சுடுகாட்டுக்கு வந்திருந்தார். கவிஞர் வந்திருந்தார் இங்கே பெசனர் பக்கம். அங்கேயும் பார்த்தோம். பட் அங்கே எல்லாமே ஒரு பேசிக்கிற வாய்ப்புகள் எனக்கு இல்லை. சொல்லுங்க தமிழ்வேந்தன் அந்த ஐயாவோட மொழி நடையில் அவ்வளோதான் அந்த சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதை தாண்டியெல்லாம் ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா போயிருக்குது என்ன டெத்து வீடு, அவரோட ஃபங்க்ஷன், அவர் ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணுங்கிற எவ்வளோ கவனம் இருக்கணும் அவருக்கு. இந்த மாதிரியான சூழல் தான். அவருக்கு எழுத்து போட்ட புத்தகங்களே என்கிட்ட இருக்கு. எனக்கு அன்பளிப்பை கொடுத்த புத்தகங்கள். அவங்க கூட இருக்கவங்கெல்லாம் எல்லாருமே என்னை நல்ல முறையில் சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்கள யாரையும் விமர்சிக்கக்கூடாது. விமர்சனம் நான் திருப்பி பயங்கரமாக விமர்சனன்ற ஒரு கேள்வி. இப்போ அவருக்கு ஞானபீட விருது கொடுத்தாங்க. அதுக்கு ஜெயமோகன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு உங்களோட கருத்து? ஜெயமோகன்கிற ஒரே ஆள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆமா. ஆனா ஜெயமோகனை தூண்டி விட்டது பல பேர். ஜெயமோகன்கிற ஒற்றை குரல் தான் உங்களுக்கு வெளில தெரிஞ்சது. நான் சுத்தம் ஜெயமோகனை ரொம்ப போட்டு அடின்னு அடிக்கல. அவருக்கு அந்த எழுத்தின் நாகரிகம் தெரியவில்லை என்றால் கவி பேரரசை நேசிக்கும் எனக்கு ஒரு நாகரிகம் தெரிகிறது இல்லையா, நான் போட்டு அடிக்கல. ஏய் உனக்கு விருது வேணும்னு நீ கேளுங்களா, அவன் தப்பே கிடையாது. அவருக்கு எப்படி கொடுத்தேன்னு கேட்கறது தப்பு. முரண் இல்லையா? உங்களுக்கு விருது கேளுங்க, தாராளமாக கேளுங்க. அதுக்கு தகுதி இருந்தால் உனக்கு கிடைக்க போகுது. பட் இன்னொருத்தனுக்கு எப்படி கொடுத்தேன்னு கேட்கறது அதை கேனாட் என்டர்டைன். இவருக்கு இல்லைங்க, ரஜினிகாந்துக்கு ஆதரவாக கூட நான் பேசியிருக்கேன். ரஜினிகாந்தை விமர்சித்து நான் பேசியிருக்கேன். ஒரு கருத்து, அந்த கருத்தில் என்ன நிலைப்பாடுங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. அதில் எனக்கு ரொம்ப ஞானப்பட விருது கொடுத்ததில் இது எல்லாரும் இப்படி பேசுனது ரொம்ப தப்பு. எழுதி பாருங்களா, அவர் மாதிரி ஒரு பாட்டு எழுதுங்க. ஒரே ஒரு பாட்டு. குறுந்தொகை தெரியுமா உங்களுக்கு? கற்றினை, குறுந்தொகை, 500, 10, புறநானூறு, அகநானூறு, 8 தொகை, 10 பாட்டு நூல் இருக்குல்ல, அது குறுந்தொகை விளக்க ஒரு எழுதுவார் வைரமுத்து. அந்த குறுந்தொகையே யாதும் யாதி என்றாரே கலந்தரன்னு ஒரு வரி இருக்கு தெரியுமா? தீண்டாய் மே தீண்டாய்னு ஒரு பாட்டு அதில் கொண்டாந்து வச்சார். நான் அப்போ தமிழை கொண்டாந்து யார் நம்மள்ட்ட சேர்ப்பான்? வெறும் புத்தக வடிவிலே இருக்கு. அது இசை வடிவிலையோ ஒளி வடிவிலையோ வேற கலை வடிவிலையோ மாறலன்னா நம்ம புத்தகங்கள் அந்த இடத்த விட்டு நகராதுங்க, அப்படியே நிற்கும், ஸ்ட்ரக்காகி நிற்கும். நீ திருக்குறளை தூக்கி பிடிச்சது கலைஞர் கருணாநிதி இல்லைன்னு சொல்லுவீங்களா? பேருந்தில் எழுதினார் பின்னாடி அகர முதல எழுத்தெல்லாம் ஒரு குரலாக தெரிஞ்சுட்டு போகிறா, இனிய உலகாக இன்னாத குரல் கணியிருப்ப காய்க்கு வந்துட்டு இந்த குரலை பூரா யூனிவர்சல் ஆக்குனது கலைஞர் கருணாநிதி. இதெல்லாம் பெரிய விஷயங்க. முத்தமிழறிஞர் செஞ்சதெல்லாம். வள்ளுவர் கோட்டை கட்டினாரு. அங்கே
இதுல கன்னியாகுமரியில் வள்ளுவருக்கு சிலை அமைச்சர். இப்படி நிறைய விஷயம் இருக்கு. கலைஞர் ஐயாவோட ரொம்ப நெருங்கிய பயணம் வள்ளுவர் ஐயா, வைரமுத்து ஐயாவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஸ். கவிதை தான், வேற எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அது கூட கவிப்பேரரசு ஒரு விளையாட்டோட சொல்லிடுவார், துரைமுருகா அவனுக்கு எவ்வளோ முடிவெட்டாகுது அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு 1500 ஆகும்னு சொன்னாரா. புலவரே உங்களுக்கு ஏன் அப்படின்னு, எனக்கு ஒரு 2000 ரூபா ஆகும் அப்படின்னாரா. நான் 150 ரூபாய்க்கு தான் முடிவெட்டுறேன் அப்படின்னாரா கலைஞர். கவிப்பேரரசு டக்குன்னு அவர்களுக்கு இருக்கும் முடிக்களவு தானே தொகையும் இருக்கும்ட்டாரா. ஏன்னா அவர் சிஎம்ங்க, டகார்னு சொல்லிட்டான். ஐயோ நாக்க துருத்தி வைரமுத்து ஐயா, எப்படி பாருங்க ஒரு ஒரு டக்குன்னு இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டோமேன்னு அவரே மேடையில் சொல்லியிருப்பார். அந்த 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 ஸ்பான்டனிஸ் தான் சொல்ல வர்ற, அந்த ஸ்பான்டனிஸ் சொல்றேன். நேற்று கூட ஐயா நம்மளை பார்க்கல என்ன சொன்னாரு, படைப்புகளை நான் தருகிறேன், பதில்களை நீங்கள் கூறுங்கள் அப்படின்னு. இதுதான் விஷயம். அவர் மேல ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்வு? காரணம் தமிழ். தமிழ் படித்தவங்களே இங்க யாருக்கும் பிடிக்காது. கலைஞர் கருணாநிதி கொஞ்சம் டைட் பண்ணி பிடிங்களேன், அவர் தெலுங்கு பாய், இப்போ கிட்டாக்கு பிடிக்கலாம் போய், அவர் தெலுங்க. சரி நீ தான் தமிழ் நினைச்ச, எழுத ஒரு 100 நூல் எழுத. ஏங்க தொல்காப்பியத்தை உங்களுக்கு படிக்க தெரியுமா? சும்மா எடுத்தவருக்கு புக்கு எடுத்து படிங்க ஒரு 4 வரிய. மண்ட காஞ்சிரம். தொல்காப்பியத்துக்கு விளக்க ஒரு எழுதினவர் கலைஞர் கருணாநிதி. இலக்கியம். உவே சாமிநாதையர் இருக்காரு, பார்ப்பனிய ஒழிப்பை பத்தி பேசுறோம். சாமிநாதையர் தமிழ் தாத்தாங்கிறீங்களா, பார்ப்பனன்னு சொல்றீங்களா? பாரதியார பார்ப்பனன்னு சொல்றீங்களா, புரட்சி கவின்னு சொல்றீங்களா? அப்புறம் என்ன அது அநியாயமா இருக்குது. எல்லாத்திலும் ஒரே ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. இங்க தமிழ் வளர்ச்சிக்கு தெலுங்கு பிரதிநிதிகள் நிறைய பேர் உதவி செய்திருக்காரு, மறுக்க முடியாது. சுந்தர தெலுங்கில் பாட்டு சிப்போம் இல்லையா, சுந்தர தெலுங்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. மொழியை உயர்த்தி பேசல, நான் தெலுங்குக்காரன் நான் கிடையாது, நான் பச்சை தமிழ், ஓகேவா? ஆனா வைரமுத்தையா கொடுத்தப்ப அவ்வளோ ஒரு என்ன, எல்லாருக்கும் என்ன ஒரு இரிட்டேஷன். இல்லை வைரமுத்து உங்களுக்கு என்ன செஞ்சாரு? தனிப்பட்ட முறையில் கவிப்பேரரசு உங்களுக்கு என்ன செய்தார் சொல்லுங்க. உங்களுக்கு கேட்டதில் எதுவும் செஞ்சுட்டாரா? அவருடைய முழு மூச்சு அவரை தயார் செய்திப்படுத்தி கொடுக்குறாரு. ஊர்ல இருந்து என்ன கோடிக்கணக்கில் பணம் எடுத்துட்டு வந்தாரா? இல்லை அவர் ஏதாவது டாக்ஸ் கட்டாமல் ஏதாவது காசை ஏமாற்றி வச்சிருக்காரா? சொல்லுங்க கேட்போம். எதுவும் இல்லை. அவர் இலக்கியம் எழுதுறார். அவர் எழுத்துக்களை 3ஆம் உலக போர் நீருக்குன்னு வரும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஓவருக்கு ஒரு புக்கு நீருக்காக வேண்டி தான் 3ஆம் உலக போர் எழுதினாரு. இன்னைக்கு சண்டை போடுறோமா இல்லை நீருக்காக வேண்டி? நீர் இருக்க ஊர் எழுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் அவரோட புத்தகங்கள்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அதுதான் எனக்கு அவரை லிங்க் பண்ணி சொல்லி வேற எதுவுமே இல்லை. ஏன்னா 10 சங்க இலக்கியங்கள் படிக்க உள்ள நான் வெரி காம்ப்ளிகேட்டட். அதை நான் ஒரு 5 பேஜ் படிக்கிறதே ஒரு நாளால முடியல. டைம் இருக்காது, வச்சுட்டு போனோம்னா மறந்து போயிடும். திருப்பி வந்து மறுபடியும் முன்னோட்டம் பார்த்துட்டு படிக்கணும். அவரோட புத்தகத்தை இப்படி உதாரணத்துக்கு இப்படி நைட் வச்சுட்டு படுக்கிறீங்கன்னு வச்சுங்க, காலைல எழுந்து அப்படி திருப்பி பிடிச்சிங்கன்னா அந்த பேஜ்லேருந்தே படிக்கலாம். இந்த இந்த வாய்ப்பு வேற எந்த புலவன்ட்டும் இல்லை. எல்லா இலக்கிய புத்தகம் இருக்குது நேரியாளரை. நைட்டு வச்சுட்டு படுக்கிறோம்ல, தூக்கம் வந்தது அப்படியே தூங்கிடுவோம். காலைல எழுந்து பெரட்டுனா அப்படியே படிக்க ஆரம்பிக்கணும். முதல் நாள் என்ன படித்தோம் அப்படின்னு முன்னோட்டம் போகக்கூடாது. இது கவிப்பேரரசு எனக்கு கையொப்பமிட்டு எனக்கு கொடுத்த புத்தகம் அது. அதனால தனிப்பட்ட முறையில் வேற என்ன, அவரால் நம்ம என்ன பொருளாதார ரீதி ஆதாயம் அடையிறோமா? இன்ஃபேக்ட் நான் அப்படி பேசிட்டு இருக்கதே அவருக்கு தெரியாது. அதை உள்ள தெரிஞ்சுங்க. நான் ஐயாவை பற்றி கவிஞரை பற்றி பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல பாசிட்டிவா, அதுவே அவருக்கு கேட்கலாம் நேரம் இருக்காது. நேற்று நம்ம சந்திச்சோம், அடுத்த எஃப்எம்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. அவர் சும்மா நமக்காக ஒரு 5 நிமிஷம் இருந்தார். அதை நம்மளை நீங்கள் தான் வந்திருந்தீங்க. என்னை வரவேற்ற விதமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நாள் பழகி யாரை தழுவி அந்த கையை குளிக்க அந்த அன்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சரி வாங்க ஒரு புகைப்படம் எடுத்துக்குவோம், இவ்வளோதானே நம்ம பெரிய மனுஷங்களோட பார்த்துருக்கோம். எனக்கு அவர் ரொம்ப பெரிய மனிதர். பணக்காரெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. தமிழ் இலக்கியம் இருக்கு. வைரமுத்து மூச்சு இருக்கிற வரையும் இலக்கியம் இருக்கும். எழுதிக்கிட்டே இருக்காரு. தன்னை தயார்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு தமிழையும் இலக்கியத்தின் தவிர வேற எதுவும் தெரியாது. அவர் தாத்தா சொன்னாரா, என் பாட்டனார் சொன்னார், உனக்கு கவிதை எழுதுவதுதான் உன் தொழில்னாரா. எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு ஓப்பன் டாக் சொல்றாரு. அவரை எனக்கு போய் தேவையில்லாத விமர்சனம் பண்ற. அவர்கிட்ட உன்ட்ட ஓட்டு கேட்டு வந்தாரா? இல்லை ஓட்டு கேட்டு ஜெயிச்சுட்டு எது ஒன்று செய்யாத போயிட்டாரா? அவங்களும் பேசு. ஜெயமோகன் பேசுறதா வன்மத்தின் உச்சம். நமக்கு விருது கேட்கறதுல தப்பு கிடையாது. எப்படி அவருக்கெல்லாம் கொடுத்தீங்க? அப்படி பார்த்தா ஜெயமோகன் தான் விருது வாங்கிக்கணும். அதான் RSS லாபில போய் வாங்கியிருக்கணும். இவர் என்ன RSS என்ன?
இவர் வந்து ரொம்ப கலைஞர் மீது பற்று கொண்டவர், அது வெளிப்படையாக டிக்ளேர் செய்து கொண்டவர். இலக்கியம் ஆண்டுக்கு ஒரு புத்தகம் வெளியிடுவார். திருவள்ளுவர் தினம் தனியாக நடக்கும். பேரரசு பெசன்னர் எடுத்துவாருங்க, கவி பேரரசு வந்து பாருங்க, சூப்பராக இருக்கும். பொங்கலோட அவ்வளோ தமிழ் இலக்கியத்தோட ஆதிகள் எல்லாம் வந்திருப்பாங்க. நான் வந்து வழக்கறிஞரா ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்கிறேன், நகர்றேன் இல்லையா, ஒன்று வச்சுக்க, பார்ட் ஆஃப் லைஃப். உறவுனா உறவுக்காரங்களோட தமிழ் இலக்கியத்துக்காக நான் நகர்றதுக்குன்னா அது வைரமுத்து ஐயாவோட இருக்கிற குரூப்போட நான் வந்தால் தான் உண்டு. வேற யாரையும் எனக்கு தெரியலைங்க. நான் யார் எனக்கு அவர் தான் தெரியும். அதுவும் இந்த நேற்று நடந்த சந்திப்பு தான் ரொம்ப அழகான சந்திப்பு. அதுக்கெல்லாம் வந்து பார்ப்போம். பத்திரிக்கை ஒன்று இன்விடேஷன் கொடுக்கல, அது அவரோட மண்டபத்தில். அவருடைய உதவியாளர் மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்கள், நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு விசேஷத்திலும் தவற விடாமல் எனக்கு அழைப்புதல் கொடுத்துருவார். பல நேரங்கள்லாம் போயிருப்பேன், போகாமல் இருந்திருப்பேன், சில இடத்துல போய் பார்க்காம கூட வந்திருப்பேன், பார்க்காம கூட்டமாக இருந்திருக்கோம், வந்துடுவேன். ஆனால் எனக்கு அழைப்பு கொடுப்பார். ஏன்னா இது பேரரசு ஞாபகம் வச்சுட்டு எனக்கு அனுப்ப முடியாதுல்ல, கவி பேரரசு. அவ்வளோக்கு நான் பெரிய மனுஷனும் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அவர் சரியாக எனக்கு அழைப்பதை வழங்குவார் அவர் பாஸ்கர் அவர்கள். அவர் தான் வைரமுத்து ஐயாவுடைய பிஏ ஆளினால் எல்லாமே. அதனால் அவருக்கு நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்கிறோம். நேற்றைய சந்திப்பு என்னை மெதுவாக்கி இருக்கிறது. இந்த மார்ச் வெயிலில், பங்குனி வெயில் பல்லடிச்சு அடிக்குது மாதிரில வடிவேலு, அந்த வெயிலில் என் மீது சாரல் வீசியது போன்ற இருந்தது ஐயாவின் அந்த தொடுதல். இது வந்து பெரிய பாக்கியம் எனக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.